ஹாய், நான் உங்கள் ஐமர் சால் ஹமி. இது தெரியுதா? சோபா இதுதான் இப்போ தான் உட்காந்து நைட்டு உட்காந்துக்கிட்டு அட்டை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் உட்காந்துருப்போம். ஏன்னா இத்தனை சோபா கிடக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வந்து இவங்க இங்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு போட்டுருவாங்க. இவங்க தீட்டுடி இருந்துருவாங்க. ஆனால் அதெல்லாம் நல்ல சோபா. இதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. சாப்பிட்டாச்சு. இன்னும் ட்ரெஸ்ஸை மாற்றாம என் வந்து இப்போ எனக்கு ட்ரெஸ் மாற்றுற அந்த மைண்டு இல்லை. ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன். நான் வந்து 11 ரூபா தான். ஒரு பெனிய 11 ரூபா தான். ஒரு காசுக்கு 11 ரூபான்னு சொல்கிறோம்ல, அதேமாதிரி இங்கே 11 ரூபா தான். கம்மி தான் ரேட்டு. ஒரு 5 இதோடு வாங்கலாம். ஆனால் எனக்கு வந்து அந்த ட்ரெஸ் வாங்குகிற இப்போ மைண்ட் இல்லை. போகிற வரையும் இதையே போட்டுட்டு தெரியணும். கஃபில் பார்க்கும்போது தான் இந்த ட்ரெஸ்ஸில் கூட தெரியணும். எனக்கு இப்போ வந்து 2 மைண்டாக இருக்குது. ஒரு பக்கத்து கோவமும் இருக்குது, ஒரு பக்கத்து ஊருக்கு போகிறோமே அப்படிங்கிற ஒரு அந்த சந்தோஷமும் இருக்குது. அதனால் வந்து எவனும் கேட்க மாட்டான். கையிலேயே கூட தான் திரிவேன். ஆனால் கையிலேயே கட்டி திரியக்கூடாது. என்ன கையிலேயே கட்டிட்டு போகக்கூடாது. போலீஸ் எழுச்சி எழுதி கேட்டானா அவனுக்கு பதிலடி நம்ம கொடுக்கணும். ஏன்டா பேப்பண்டா இருக்கிறதெல்லாம் அவன் அப்படி வச்சுக்கிட்டா எப்படி நான் கொடுத்துவேன்? என்ன செருப்பால் எடுத்துகிட்டு அடிக்கணும் அப்படி ஒரு வேலை கேட்டாங்கன்னா. அதனால் வந்து அவன் மெண்டல் மாதிரி பண்ணாலும் நம்மளும் அதே மாதிரி அதை பண்ணிட்டு போயிடணும். ஸோ அதனால் கேட்க மாட்டாங்க. என்ன அதனால் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பதிலடி இருக்குது நமக்கு. ஸோ இப்படியே சுற்றினோம்னா ஒரு நாள் வைக்கணும். ஏன்னா ஒரு இது இருக்குது, அவனுக்கு ஒரு ஆப் ஒன்று வைக்கணும். அந்த சொன்னேனே பார்ப்போம். ஒரு நேரம் கிடச்சின்னா இது. அதனால் வந்து என்னோடய மைண்டு வந்து 2 மைண்டாக இருக்குது. ஒரு பக்கத்து சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கத்து எவனாச்சும் இழுத்து போட்டு அடிக்கணும்னு அந்த ஒரு மைண்டு இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும்னு போகிற வேலை. அதனால் வந்து நம்மக்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இழுத்து போட்டு அடித்தாலும் அடிச்சு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வாய் திருப்பி போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்குது. ஏன்னா வந்து வேறு ட்ரெஸ்ஸு இதை மாற்றிட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் கேபினிஸாக இதாக ஆயிடுவோம். இப்படியே தெரிஞ்சோம்னா அவன் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ஒரு இதில் வந்து அந்த போன அப்புனது கொண்டது இதில் அது தந்துடுவான். ஏன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே வந்து நம்ம காசு வச்சுருந்தாலும் காசில் எல்லாம் வந்து அது வந்து எடுக்க மாட்டாங்க, ஒன்றும் மாட்டான். எனக்கு வந்து இந்த பேக்கில் கையை வச்சு தான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு திரிஞ்சதால் 15-16 ட்ரெஸ்ஸு ஒரு நாளைக்கு. நான் துவைக்க அதிகமாக வந்து ஒரு டெய்லி தான் துவைக்க மாட்டேன், 15 நாளைக்கு ஜிப்பேன். அதனால் வந்து அந்த 15 நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுருப்பேன். இவன் ட்ரெஸ்ஸை எடுத்தது தான் எனக்கு பெரிய மண்டை ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் அவன் 5000 ரூபாய்க்கு தான் செலவு வச்சான். அவனுக்கு வந்து நான் 1,00,000 ரூபாய்க்காச்சும் செலவு வைக்கணும். என்ன அப்போ தான் எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதனால் பார்ப்போம். கடைசாவி என்கிட்ட இருக்குது, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவன் கடை என்ன ஆகப்போதோ. ஸோ நான் இங்கே இருக்கிற வரையும் அவனுக்கு 7.5 தான். எனக்கு அந்த பயம் இல்லை. ஆனால் நான் இருக்கிற வரையும் அவனுக்கு 7.5 தான். பார்ப்போம். புதுசாக இதான் வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அநேகமாக என் கையால் தான் அவனை அந்த இதெல்லாம் உடைக்கணும்னு ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கடைக்கு. என்ன ஃபஸ்ட்டில் அவனுக்கு கொஞ்சம் செலவு வைக்கணும். வச்சா தான் எனக்கு கொஞ்சம் மனசாரும். பார்ப்போம். வேற மாதிரி பண்ணிடணும். இந்த ட்ரெஸ்ஸு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டேன். சரி எடுத்து போடுவோமே, இவ்வளோ நேரம் போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அது வரும்போது இந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன், இந்த இப்போ சட்டை.
வரும்போது போட்ட சட்டை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். போகும்போது இதை தான் போட்டுட்டு போவேன். ஐயோ ஐயோ! இது என் பொண்டாட்டிகிட்டயே ஆமாம், என் பொண்டாட்டிகிட்ட யார்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்குது. சரி 1.5 வருஷமாச்சு இந்த ட்ரெஸ்ஸு போட்டு உண்மையில் வந்து நான் வந்து 1.5 வருஷமாச்சு. வரும்போது போட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கொடியிலே கிடந்துச்சு. அந்த பேப்பர்லேயே அந்த கிஸ் பையிலே வந்துட்டு போட்டு அப்படி இதிலே வச்சுருந்தேன். அதோட துவைச்சி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டியூட்டியில் இருக்கும்போது 10 நாளைக்கு முன்னாடி தான் சரி இவ்வளோ நாளாக துவைக்காமல் கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சி போட்டுருந்தேன். இந்த செல்லை எடுத்தேன் அப்படிங்கிற சரி இதை போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட போட்டு போனேன். இதுவே இந்த லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படியே இந்த ட்ரெஸ்ஸோட இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு. தாய் ஒரு பக்கெட்டு நல்லா வந்தான், ஒரு பக்கெட்டு பைத்தியம் என்ன மெண்டல். நல்லா பேசுகிறேன். ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு தராமல் இருக்கிறது தான் எனக்கு மண்டைக்கு இதாகுது. இத்தனை ட்ரெஸ்ஸு இப்போ நான் பைத்தியக்கார மாதிரி அழுகிட்டேன்ல, அதனால வந்து அவனுக்கு ஏதாச்சும் நான் மறுபடியும் பண்ணணும். ஸோ அவன் வச்சுருக்க ஏசியை அடித்து உடைக்கணும். எனக்கு அதான் எனக்கு இதாக இருக்குது. அவன் புது ஏசி அதை உடைக்கணும், பழைய ஏசியை உடைக்கணும். ஃப்ரிட்ஜி தாறுமாறாக்கணும். ஆக்சுவலாக நான் இங்கே இருக்கிற வரையும் அவனுக்கு 7.5 தான். அவனை வச்சு எனக்கு 7.5 வருதா இல்லையா, அவனுக்கு எனக்கு நம்ம சம்மந்தம் இல்லை. ஸோ அதை வெட்டி விட்டாங்க. இப்போ அவன் எனக்கு கஃபீல், அவனுக்கு என்னோடய கஃபீல் அவன் இல்லை. என்ன இப்போ வந்து நான் வந்து எங்கே வேணுமாலும் வேலை பார்க்கலாம் கொள்ளலாம். அதனால் வந்து அவனுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. அவன் யாரோ நான் யாரோ அப்படி தான், சரிங்களா? அதனால் வந்து நான் இங்கே இருக்கிற வரையும் அவனுக்கு 7.5 தான். பண்ணணும், வேற மாதிரி பண்ணணும். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, சரியாக வைக்கணும். அப்போ அவனுக்கு நான் பார்த்து வைக்கணும். அப்போ தான் அவன் வேறு எவனும் வந்தாலும் இதேமாரி பண்ண மாட்டான். அதே மாதிரி ஒரு பாடம் அவன் செஞ்சிட்டோம்னா தலை வைக்கணும். நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, வச்சுருவோம். ஓகே பாய், இன்ஷா அல்லாஹ் மீட் பண்ணுவோம் நாளைக்கு. ஆமாம், நாளைக்கு தான் போகிறோம். நாளைக்கு ஆமாம் 1:30 மணி 2 மணிக்கு இங்கேருந்து கிளம்புவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே பாய். நாளைக்கு போகிறதுக்குள்ளே கடையை வேறு மாதிரி பண்ணிட்டு போகணும். ஆனால் அந்த வீடியோ வந்து ஊரில் வந்து தான் போட்டாலும் போடுவேன். ஓகே பாய், see you, டாட்டா, பாய்.